டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா மேடம்? போயா. அப்போ நிஜமாவே அவங்க 3 பேர் மேலேயும் தப்பு இல்லதான் போல இருக்கு. நாம தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? பாடியையும் அவங்க அம்மா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. விஜயோட அம்மாவுக்கு மட்டும்தான் அவங்க 3 பேர் மேலேயும் டவுட் இருக்கு. ஒருவேளை பழைய வெஞ்சன்ஸ்ல பழி வாங்கணும்னு அவங்க மேல குற்றம் சொல்றாங்களோ? கான்ஸ்டபிள் மேடம், அந்த பொண்ணுங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. அவங்க நிரபராதிங்க. நீங்க அவங்க கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் சம்பந்தமா இனி நாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இல்ல. சரிங்க மேடம். அப்புறம் இந்த கேஸ் சூசைடுன்னு முடிச்சிருங்க. மேடம், அந்த டெட் பாடியில காயம்லாம் இருந்துச்சே மேடம். யோ, இதை விட ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. போயா, சொன்னதை செய். சரிங்க மேடம். என்னையா யோசனை? ஒண்ணும் இல்ல மேடம். நான் எதுக்கு குறுக்கையும் மறுக்கையும் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்? உங்களை அலைக்க மாட்டி விட்டு ஜெயிலுக்கு போக வைக்கவா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். புரியல. உங்க ஃபிங்கர் பிரிண்ட் அங்க இருந்தா தானே மேட்ச் ஆகும். சரி, அப்ப இல்லாம நைட்டோட நைட்டா போய் அங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டேன். ஒரு சின்ன பொட்டு கூட கிடைக்காது அவங்களுக்கு. என்னடா சொல்ற? ஏய் ஓய், சரி சரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எதுக்கு அழுகுறீங்க? வேண்டாம் 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 வேண்டாம். சரி சரி சரி, இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேனா. வீரா பயப்படுறாங்கிறது கேள்விப்படவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏண்டி நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, இப்படி ஆயிட்ட? நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்னு தெரியலையே. என்னை எங்க கட்டி போட்டிருக்கான்? ஆள் நடமாட்டம், வண்டி சத்தம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. யாராவது இருக்கீங்களா? நான் இங்க இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. என்னை இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கேக்குதா? யாரும் வர மாதிரி தெரியல. டேய் சூர்யா, எங்கடா இருக்க? வாடா இங்க. அந்த மாறன பழி வாங்கணும்னா நீ தனியா போய் பழி வாங்கு. எதுக்குடா என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? அம்மா, எங்கம்மா இருக்க? வந்து என்ன காப்பாத்துமா. ஆமா, நீ எப்படி வந்து என்ன காப்பாத்த போற? டேய், யாராவது வாங்கடா, காப்பாத்துங்கடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மாறனை பழி வாங்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த ராமச்சந்திர வர இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. இவன் என்ன பெருசா பழி வாங்க போறான்? என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி வருமா? நான் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே பிறந்தவடா. இப்படியெல்லாம் அவங்கள பழி வாங்கலான்னு இருந்தேன். என்னை கட்டி வச்சுதான் நீ அவங்கள பழி வாங்கணுமா? டேய் சூர்யா, எங்கடா இருக்க? என்ன அவுத்து விடுடா. உன்னை விட பயங்கரமா நான் பழி வாங்க வேண்டாம்.
உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்கு. விஜய், விஜய், தப்பிச்சு போயிட்டாலே. ச்சே. ஐயோ சூர்யா, என்னடா பண்றது, என்ன பண்றது? அவ வெளியே போய் அந்த மாரகன்ல பட்டா உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிருமே. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்களே. விடமாட்டேன், விடமாட்டேன் விஜய், விடமாட்டேன். எங்க போயிடுவ? வரண்டி.